டே 1ல் நடக்க வேண்டிய செகண்ட் ரவுண்ட் மேட்ச் ஃபைனல் டேயில் நடத்துகிறாங்க. விஜய் ரகுநாதபுரம் வர்சஸ் மணியம்பலம். இந்த மேட்ச் 4 ஓவர். முதல் 1 ஓவர் பவர் பிளே 3 பவுலர் யூஸ் பண்ணணும். மணி மேட்ச் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் ரெங்கர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மானவர்மன். ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு. குயிக்காக டெலிவரி இங்கே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு. கவர்ஸில் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியான்னு பார்த்தா நல்ல ஸ்டாப் போகிறேன். தேர்ட் ஒன் மறுத்து அடிச்சிருக்காரு. ஃபுல் ஷாட் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆனு பார்த்தா ஃபீல்டில் வெரைட்டி பாலுக்கு போயிருக்காங்க. நல்ல ஸ்டாப் 2 ஓட்டாங்க. அவரோட ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் கேப்பில் போயிருக்கு. 2 ரஷ் பண்ணிடுறாங்களா. ஒரு சீனியர் பிளேயருங்க வெரைட்டி போயிருக்காரு. 2 ரன் ஓட்டாங்க. அவரோட ஃபிஃப்த் ஒன் உடச்சு போட்ட பால் பிகைன் த ஸ்டம்பில் கேட்ச் ஆனு பார்த்தா யங்ஸ்டர் ஆல்மோஸ்ட் பாலுக்கு வந்தாங்க. கேட்ச் மிஸ் ஆகிருக்கு. ஒரு ரன். பால் ஒரு சிங்கிளோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் படா எங்கள் சிவா பேட்டில் பட்டு வந்துச்சு. அங்கே பின்னாடி இந்த ஃபீல்டில் விழுந்துட்டாரு சேஃபா. ஒரு ரன். செகண்ட் ஒன் சுற்றி திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணார். அங்கே ஃபீல்டை தெளிவாக நிற்க வச்சுருக்காங்க. ஒரு ரன். சொல்லும் போது அங்கே ஒவ்வொருத்தரோட எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓட்டாங்க. 2 ரன் மொத்தமாக இந்த பாலில். நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டிருக்காரு. ஃபீல்டர் கைக்கே போகும். அதிகபட்ச சிங்கிளாக இருக்கும். நல்லா ஸ்டாப். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். சூப்பரான ஒரு ஸ்லோயருங்க. தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்புக்கு வெரி க்ளோஸ்டாக வந்திருக்கு. விக்கெட்டுக்கான ஒரு அப்பல் ஸ்டெம்பில் படலைங்க. டாட் பாலாக தான் கன்வெர்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன். எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் 6 கேட்சானு பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க. 6 போட்ட டாட்டுக்கு மொத்தமாக சேர்த்து அடிச்சிருக்காரு. கடைசி பாலில் ஒரு 6. 2 ஓவருக்கு 17. தேர்ட் ஓவர் படா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட வர்மன். ஃபர்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை ஸ்டம்புக்கு மேலே வந்திருக்கு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பண்ண பால்ல ஒரு கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக 2 ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் ரொம்ப லாங் தடாக இருந்தார். இங்கே ரன்னிங் விட்டு இந்த விக்கெட் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்தாரு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் லோ புல் டாஸ் பால் கவர்ஸில் பவுண்ட்ரி போகுதா. ஃபீல்டை வெரைட்டி போயிடறாங்க. அவுட் ஃபீல்டு ஈரமாக இருந்த காரணத்தினால பவுண்ட்ரி போகிறாங்க. அங்கே ஃபீல்டரும் நல்ல எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அதன் காரணமாக சேர்ந்து இங்கே பவுண்ட்ரியை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 3 ரன். ஒரு ரன்னை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி தெளிவாக தட்டி விட்டு ஓடிருக்காங்க. ஒரு ரன். லாஸ்ட் ஒன் மூர் பால் பிகைன் த ஸ்டம்பில் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணுறாரு. ஒரு ரன் ஓட்டாங்க. 3 ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க ரகுநாதபுரம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சொல்கிறார். லாஸ்ட் ஒரு படா எங்கள் கணபதி. ஃபர்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை லோ கேப்டாக போட்டிருக்காரு. நல்லா போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் அகைன் குயிக்காக டெலிவரி தெளிவாகவும் இடத்துல போட்டிருக்காரு. பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. டெத் ஓவரில் கணபதி. தேர்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு. நல்ல கீப்பிங்க ஸ்டாப் பண்ணிட்டாரு. அங்கே அடிக்கிறாரு பார்த்தா ஒரு ரன். சூப்பர் கீப்பிங்க கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாரு. இன்சைட் எட்ஜ் ஆகி வந்த பாலை பாலோட. நெக்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி பெரிய ஷாட்டுக்கான ட்ரை மீட் ஆகலை. டாட் பாலை கன்வெர்ட் ஆகிருக்கு. பாலோட ஃபிஃப்த் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். ஸ்டெப் அவுட் பண்ணதுக்கும் தெளிவாக இங்கே போட்டிருக்காரு. நிற்க வச்சு மாற பார்த்துருக்காங்க. சக்கரை பேஸ் விக்கெட். லாஸ்ட் 1 மோர் பால். கேப்பில் போயிருக்கு. கண்டிப்பாக 2 ரெஸ்ட் பண்ணுவாங்க. கடைசி பால் அதன் காரணமாக விக்கெட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க. 2 ரன் ஓட்டாங்க இந்த பாலில். எக்ஸலண்ட் ஓவருங்க. டெத் ஓவராக சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மணியம்பலம் ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸை வச்சு விளாட்றாங்க. இந்த அண்ணன் மட்டும் தான் சீனியர் பிளேயர்னு நினைக்கிறேன். மற்ற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். அந்த மாதிரி உள்ளே சும்மா கத்திக்கிடலாம் இல்லைங்க. ஒவ்வொரு ஃபீல்டிங்கும் சரி என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நல்லாயிருக்கு பார்க்கவே அந்த கோஆர்டினேஷன். 28 அடிச்சிருக்காங்க விஜய் ரகுநாதபுரம். 29 டார்கெட் ஃப்ரம் மணியம்பலம். இந்த பக்கமுமே ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸாக தாங்க இருக்காங்க. 2 பேர் மட்டும்தான் சீனியர் பிளேயராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். யங்ஸ்டர் வெர்சஸ் யங்ஸ்டர்ஸ். மணி மேட்ச் பண்ணால் எங்கள் ஸ்ட்ரைக்கில் வர்மன். நான் ஸ்ட்ரைக்கில் கணபதி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ராஜு. ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வந்தாரான்னு பார்த்தா எஸ் தெளிவாக வந்து நின்றுருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1 டவுன் பேட்ஸ்மேனா எங்கள் சிவா. டாட் பால் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன்
டிஃபென்ஸ் மைண்ட் செட் அதிகபட்ச சிங்கிளாக இருக்கும். பவுலரே பாலுக்கு விரட்டி இருக்காரு. ஒரு ரன். ஓனிங் பேட்ஸ்மேன் வந்தால் கணபதி ஆன் ஸ்ட்ரைக். 4th ஒன். அகைன் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. ஒரு ரன் ஓட்டாங்க. 5th ஒன். பேட்டில் பட்டு வந்துச்சு, விக்கெட் கொடுத்துருக்காங்க. 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே மணியம்பலம். டெஸ்டிங் பேட்ஸ்மேனாக பாலா போன பால் ஒரு ஓடி போயிருக்கு. டிஃபென்ஸ் மைண்ட் செட் போயிருக்காரு. பாயிண்ட் ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் குயிக்கராக ஓட்டாங்க. ஒரு ரன். முதல் ஓவருக்கு 4 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட முருகேஷ். ஃபர்ஸ்ட் ஒன். ஒரு மாதிரி பவுலரை கன்ஃபியூஸ் பண்ணி சிங்கிள் ஆட பார்த்தாரு. குயிக்காக டெலிவரி, அதன் காரணமாக கனெக்ட் பண்ண முடியல. டாட் பால். செகண்ட் ஒன். சுற்றிட்டுக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் பட்டிருக்கு. பவுண்ட்ரி போயிருமான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. ஒரு யங்ஸ்டர் பேட்லேருந்து தெளிவாக சுற்றிக்கு திரும்பி அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். டிஃபென்ஸ் மைண்ட் செட்டுங்க. ஸோ இதை தான் சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க இந்த பேட்ஸ்மேன்ட்ட. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன். பேட்டில் பட்டு வந்துச்சு, இன்சிடென்ட் கேட்ச் தெளிவாக பிடிச்சிருக்காரு. கணபதி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. எக்ஸ்பிரஸ் பண்ணால் எங்கள் கார்த்தி எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு ஃபீல்டர் பாலுக்கு போயிடறாங்களான்னு பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்தாரு. 2 ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பேட்ஸ்மேன் வந்துட்டாருங்க உள்ள 2. நெக்ஸ்ட் ஒன். பேட்டில் பட்டுச்சு, நல்ல டேக்கனுங்க கீப்பர். அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே மணியம்பலம். 2 ஓவருக்கு 11 அடிச்சிருக்காங்க மணியம்பலம். தோடர்பட எங்கள் ரெங்கராஜ் ஃபஸ்ட் ஓவரை நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு. பவர் பிளேயில் ரிமினி இருக்க 12 பாலுக்கு 17. ஃபர்ஸ்ட் ஒன். சுற்றி இருக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ரெங்கராஜ். செகண்ட் ஒன். டிஃபென்ஸ் மைண்ட் செட்டுங்க. தெளிவாக மைண்ட் செட் போட்டு ஆடினாருங்க. ஒரு யங்ஸ்டர் தெளிவான மைண்ட் செட், அதன் காரணமாக இங்கே 2ஆக மாற்றிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். அகைன் டிஃபென்ஸ் மைண்ட் செட். பவுலர் பாலுக்கு போயிட்டாரு. அங்கே ரன் அவுட்டாக மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் பாலோட. நெக்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால். சான்ஸ் பார் கேட்சானு பார்த்தா கீப்பர் நல்ல டேக்கனுங்க. நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. பாலா அவரோட விக்கெட்டும் இங்கே பறி போகுது. எக்ஸ்பிரஸ் பண்ணால் எங்கள் சக்தி ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ்டாக வந்திருக்கு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் ரெங்கராஜ். லாஸ்ட் 1 more பால். முக்கியமான பந்து ஃபுல்லாக மறுக்கி வந்தாலும் தெளிவாக போட்டிருக்காருங்க பவுலர். எக்ஸலண்டான ஒரு ஓவர். யங்ஸ்டர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. 3 ஓவருக்கு 13 அடிச்சிருக்காங்க மணியம்பலம். அவருக்கு 15 அடிக்கணும் அப்படிங்கிற மேலே எங்கள் சீனியர் பவுலர் பாண்டி அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன். நேருக்கு நேர் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரியான பார்த்தா ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. 2வது ரன்னுக்கான ட்ரை ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. 2 ரன். செகண்ட் ஒன். சூப்பரான டெலிவரிங்க. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட தேர்ட் ஒன். அகைன் பெரிய சுத்து தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாண்டி. நெக்ஸ்ட் ஒன். சூப்பராக அடிச்சிருக்காருங்க. நேருக்கு நேர். இது 6வது பவுண்டரியாவது போனால் மேட்ச்சில் மொமெண்டம் சேஞ்ச் ஆகும்போது அங்கே சேஞ்ச் பண்ண விட மாட்டேங்கிற மாதிரி பிடிச்சிருக்காரு ஃபீல்டர். நல்ல டேக்கன். ரிமைனிங் 2. நெக்ஸ்ட் ஒன். பிகைன் த ஸ்டம்பில் அடிச்சிருக்காரு. அங்கேயும் தெளிவான ஃபீல்ட் செட்டப் நிற்க வச்சுருக்காங்க ஃபீல்டரை. அதிகபட்ச சிங்கிளாக இருக்கும். ஒரு ரன். போன பால் ஒரு வீடு போயிருக்கு. லாஸ்ட் 1 more பால். சப்போர்ட் பண்ணி போனார். டாட் பாலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டாட் பாலோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி போல்ட் டிசிஷன் மேட்ச்சுக்கு முன்னேறி போயிருக்காங்க விஜய் ரகுநாதபுரம். ஆல்லாக்புரம் மணியம் பார்க்கலாம். இந்த டோர்னமெண்டோட 3வது குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் விஜய் ரகுநாதபுரம் வர்சஸ் திருநாளூர். 3 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 பவுலர் யூஸ் பண்ணணும். சொன்னாங்க ஸ்ட்ரைக்கில் ரங்கராஜ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் அருண். ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஓடி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். ஸ்கூப்புக்கான ட்ரை. பின்னாடி ஃபீல்டர் ரெடியாக இருந்தாங்க. டேரக்ட் கிட்டாக இருந்தால் விக்கெட்டான்னு பார்க்கும்போது உள்ளே வந்துட்டார். ஒரு ரன். ஓனிங் பேட்ஸ்மேன் வந்தால் கனவதி ஆன் ஸ்ட்ரைக். மறுச்சு அடிச்சிருக்காரு. மிட் ஆன் ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சு. கண்டிப்பாக பவுண்ட்ரி போயிடும். பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன். உடச்சி போட்ட பால். டிஃபென்ஸ் மைண்ட் செட். பவுலருக்கு போயிருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பவுலரோட 5th ஒன். கிளாசிக்காக அடித்தாருங்க. எக்ஸ்ட்ரா கவரில் பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா அங்கே சதீஷ் விரட்டி போகிறாரு. போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. லாஸ்ட் 1 more பால். உடச்சி போட்ட பால் குறுக்க கொடுத்துருக்காரு. பவுண்ட்ரி போகுதா? ஈரமாக இருந்தாலும் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. முதல் ஓவரில் பவர் பிளே பயன்படுத்தி 3 பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு. முதல் ஓவருக்கு 14 அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் படம் எங்கள் ராஜா கிளாசிக்காக தூக்கிப்பட்டிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 2 ரஷ் பண்ணிடுறாங்களா. ஃபீல்டர் பாலுக்கு விரட்டி வந்தார். 2 ரன் விட்டாங்க. செகண்ட் ஒன். இன்சைட் ஜாய் வந்துச்சு. கீப்பர் நல்லா ஸ்டாப். டேரக்ட் கிட்டாக இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கும். ஸ்டெம்பில் படலை. 1 ரன் விட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன். உடச்சி போட்ட பால் ஃபீல்டர் கையில் தான் போகும். சதீஷ் இருக்கார் ஃபீல்டர். 1 ரன். நெக்ஸ்ட் ஒன். பிகைன் த ஸ்டம்பில் சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காருங்க. ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டார்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப். இது வரைக்கும் 2 ரன் ஓட்டாங்க. 3வது ரன்னும் ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க.
நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை கீப்பர் அப்டு இந்த காரணத்தினால பிடிக்க முடியல, ரன் ஓட்டாங்க பைஸில். லாஸ்ட் 1 more டெலிவரி. ஒரு மாதிரி கீப்பரை கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக பைஸில் ஒரு ரன்னா விக்கெட்டான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. கணபதி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது ரன் அவுட்டில். 2 ஓவருக்கு 22 அடிச்சிருக்காங்க விஜய் ரகுநாதபுரம். தொடர் போட இங்கே சதீஷ் உடச்சி போட்ட பால் பிகைந்த சம்மில் ஃபீல்டரை தாண்டிடுச்சுங்க. ஏமாற்றி போயிடுச்சு. பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போகுது, போயிடுச்சு பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் வெரைட்டி ஆனார். அங்கே ஃபீல்டர் கையிலே போய் லேண்டாக இருக்குங்க. நல்ல டேக்கன். இது வரைக்கும் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன். அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது. ரெங்கராஜ். நெக்ஸ்ட் சொன்னால் எங்கள் பிரபு சூப்பராக அடித்தாருங்க. கவர்ஸில் ஒரு குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்கவே. ப்ராப்பரான கிரிக்கெட் ஷாட் அப்படின்னே சொல்லலாம். ஃபாஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி கவர்ஸில் கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் விகேந்தர் சம்பளம் ஆட பார்த்தாரு. காலில் பட்டு தான் வந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் கவர்ஸில் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஃபீல்டரை எடுத்து வச்சுருந்தாங்க. 2 ஓவராங்களான்னு பார்த்தா அந்த எண்ணில் உள்ளே போயிட்டாருங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை. ஃபீல்டரை தானா கேட்சாக போராக இருக்கும். நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபீல்டர். விக்கெட்டோட எங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸை முடிச்சிருக்காங்க திருநாளூர். 3 ஓவருக்கு 32 அடிச்சிருக்காங்க விஜய் ரகுநாதபுரம். ஒனி பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் சந்துரு, நான் சைக்கில் அபி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ரெங்கராஜ். ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 ரன் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி வந்திருக்காரு பாலாஜி. 2 ரன் ஓட்டாங்க. செகண்ட் ஒன் லோ ஃபுல் டஸ்ஸான பால். பவுலர் பாலுக்கு விரட்டிட்டாரு. டாட் பாலை மாற்றிட்டாரு. தேர்ட் ஒன் உடச்சி போட்ட பால் எதிர்த்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா நல்லா டேக்கனுங்க ஃபீல்டர். ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எடுத்திருக்காரு 3வது பாலில் ரெங்கராஜ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் பாபு மாத்து கை பேட்ஸ்மேன். இன்சரேஜ் நல்ல கேட்சுங்க கணபதி. பேக் டு பேக் 2 விக்கெட்டை எடுக்கிறாரு எங்கள் ரெங்கராஜ். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா எங்கள் அறிவு. ஹார்டி விக்கெட்டுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது யங்ஸ்டருக்கு. பால் தெரிச்சு போகுது. பின்னாடி நல்லா சாப்பிடுங்க பாண்டி. வரேன். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் சுற்றிக்கு திரும்பி அடிச்சிருக்காரு. ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. கைக்கு ரொம்ப க்ளோஸாக தான் போணுச்சு. பவுண்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போகலையா? பவுண்டரி. முதல் ஓவருக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க திருநாளூர். ஓவர் பட முருகேஷ் 12க்கு 26. ஃபுல் டேஸ் பால் தரையில் ஆடிருக்காங்க. 2 ரெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் ரொம்ப லாங் தடாக இருந்தாங்க. 2 ரன். செகண்ட் ஒன் எதிர்த்து அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் கைக்கு போகுதான்னு பார்த்தா நல்லா டேக்கனுங்க. 3வது விக்கெட்டை இழக்கிறாங்க திருநாளூர். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டஸ் பால். ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை தெளிவாக மீட் ஆகலை. ஃபீல்டர் பாலுக்கு போயிருக்காங்க. நல்லா டேக்கனுங்க இங்கே ரெங்கராஜ். சொன்ன நீ பேட்ஸ் பண்ணால் சதீஷ் ஆன் ஸ்ட்ரைக். பவுலர் கைக்கே போயிருக்குங்க. நல்லா ஸ்டாப். டாட் பால். லாஸ்ட் 1 more சப்போர்ட் பண்ணி போனார். சூப்பர் டெலிவரி. அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. சிக்கனமான ஒரு ஓவர் ஃப்ரம் விஜய் ரகுநாதபுரம் பக்கமாக. முதல் 2 ஓவரில் டாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி 6 பாலுக்கு 10 அடி சாரி 23 அடிக்கணும். முதல் ஓவருக்கு 2 ஓவருக்கு 10. ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. எதிர்த்து நேருக்கு நேர் சான்ஸ் பார். சூப்பரான கேட்சாக செக் பண்ணி கொடுப்பாங்க. தடுத்து போட்டிருக்காரு. 2 செகண்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரியா. ஃபீல்டர் அகைன் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக் 2 டபுள். 4க்கு 19. கண்டிப்பாக பெரிய ஷாட் தான் தேவை. மீட் ஆகலை. இதையும் 2ஆக மாற்றுறாங்களா 1ஆன்னு பார்த்தா அங்கே ரெங்கராஜ் ஃபீல்டர் 1 ரன். இன்னும் இருக்க 3 பாலுக்கு 3 பாலையும் கிளியர் பண்ணோம். ஆட முடியுதான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு. அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். 1 ரன். 5th ஒன் கரெக்டாக பட்டு வந்துச்சு. விக்கெட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் 1 more பால். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. அனதர் ஒன் விக்கெட்டானு பார்த்தா நல்லா டேக்கனுங்க. விக்கெட்டோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணி 3வது அணியாக செமிஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க விஜய் ரகுநாதபுரம். ஒரு யங்ஸ்டர்ஸை வச்சு செமிஃபைனலுக்கு முன்னேறிருக்காங்க. வாழ்த்துக்கள்.